Good morning students. Today we are going to discuss about the evaluation portion, Unit 6, the human organ system. Okay. இந்த எவல்யூஷன் போர்ஷனில் நம்முடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு ஸோ அதுக்குண்ட ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் லெட் பி சி சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட்ஸ் தீஸ் த்ரூஅவுட் த பாடி. அதாவது நம்முடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கக்கூடிய பிளட்டானது என்ன மாதிரியான பொருட்களை உடல் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்கிறது அப்படிங்கிறதுக்கான தான் இந்த கொஷின்ஸு. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸு ஆக்சிஜன், நியூட்ரியன், ஹார்மோன்ஸு, டி ஆல் ஆஃப் திஸ். இதில் ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல் ஆஃப் திஸ், பிகாஸ் ஸோ பிளட் இஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல். ஸோ இட் கேன் பி கேரிட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் ஆக்சிஜன், நியூட்ரியன், ஹார்மோன்ஸ். ஓகே, அப்போது இந்த பிளட்டானது நம்ம பாடிக்குள்ளே வரக்கூடிய ஆக்சிஜன், ஹார்மோன்ஸு, நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளட் மூலமாக பிளட்டானது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் மூலமாக எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா டிஷ்யூஸ்க்கும் சப்ளை பண்ணுது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் த ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் கொஷின், மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பாடி இஸ் லங்ஸ். ஓகே, இப்போ இதில் ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்கன்ஸு. அண்ட் தென் ஹார்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சர்க்குலேட்டரி மெட்டீரியல், சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஹார்ட்டு. ஸோ ஹார்ட் இஸ் ஒன் ஆஃப் த பம்பிங் ஆர்கன், அது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகும். அந்த ஸ்ப்ளீன் இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லிம்பாய்டல் ஆர்கன்ஸ். இட் இஸ் அ ஸ்ப்ளீன்ங்கிறது லிம்பாய்டல் ஆர்கனு. ஸோ அது லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிணநீரை உற்பத்தி செய்கின்ற ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ இதில் நம்முடைய பாடியில் ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் எதுனா லங்ஸ் தான். அதுக்கு பேர் தமிழில் நுரையீரல். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் இன் யுவர் பாடி இஸ் நோன் ஆஸ். சி ஆன்சர் டைஜஷன். ஓகே, அப்போது டைஜஷன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுலர் மேக்ரோ மாலிக்யூல் ஃபுட் மெட்டீரியல்ஸை சிம்பிள் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராசஸ் எதுனா டைஜஷன். ஓகேவா? அப்போ மசில் கன்ட்ராக்ஷன் ஏ ஆம்சன் வந்து பார்த்திங்கன்னா அது தசை சுருங்கு நெய்கின்ற நிகழ்ச்சி. ரெஸ்பிரேஷனுங்கிறது நம்ம சுவாசிக்கின்ற நிகழ்ச்சி. எக்ஸ்க்ரீஷன் டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கழிவு நீக்க நிகழ்ச்சி, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த பாடி, தட் இஸ் கால்டு எக்ஸ்க்ரீஷன். அப்போது தேர்டு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் digestion. ஓகேவா? ஓகே, next fill in the blanks. A group of organs together make up organ system. ஓகேவா? so the first question can answer organ system. okay, next the part of the skeleton that protects the brain is skull or cranium. ஓகே, ரெண்டு விதமான ஆன்சர் சொல்லலாம். ஸ்கல் அப்படிங்கிறது மண்டையோடு, கிரேனியம் தலை எலும்புகள். ஓகே, ரெண்டுமே சொல்லலாம், ஸ்கல் ஆர் கிரேனியம். ஓகே, the process by which the body removes waste is, which one is called a kidney. okay va? The process by which the body removes waste is excretion. அது எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது கழிவு நீக்க அந்த முறை. அந்த முறையில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்னி அண்ட் ஸ்வெட் கிளான்ஸ் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ லங்ஸ், எவ்ரி திங் இட் கேன் பி ரிலீஸ் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். அப்போது இந்த ப்ராசஸ் பேர் எக்ஸ்க்ரீஷன். ஓகேவா? ஓகே, கழிவு நீக்கம் நிகழ்ச்சி, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஷின், த டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் இன் அவர் பாடி. ஸோ நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சென்சரி ஆர்கன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கின். ஸோ நம்முடைய பாடியில் 1/3 பார்த்திங்கன்னா எதுனா ஸ்கின்னு தான் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த பாடிஸ் ஆர் கவர்டு வித் ஸ்கின். ஸோ ஸ்கின் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சென்சரி ஆர்கன்ஸ் for the feeling about a touch. okay va? okay, so இதுக்கான ஆன்சர் ஸ்கின். okay, next fifth question, the endocrine glands produce chemical substances called hormones. ஸோ அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆனது அதாவது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்குகின்ற ஒரு வேதிப்பொருளுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் தான் எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், blood is produced in the bone marrow. it is a right answer. இதில் வந்து இப்போ போன் மேரோவில் blood வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது, blood cells தான் இருக்குது. ஸோ இது இஸ் அ ட்ரூ, இல்லை இது ஃபால்ஸ் ஆன்சர். blood is produced in the bone marrow கிடையாது. இது நம்முடைய பாடியில் கூடிய எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா blood நம்ம சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸில் அந்த பாடியில் உற்பத்தி ஆகுறது, bloodலேயே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, all the waste, second question, all the waste products of the body are excreted through the circulatory system. This is a wrong answer, this is a false. So
ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் மூலமாக தான் அந்த கழிவுகளை வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுது. ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக கிடையாது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக பிளட் சர்க்குலேட் ஆகுதே ஒழிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறது கிடையாது. திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு த அதர் நேம் ஆஃப் ஃபுட் பைப் இஸ் அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அலிமெண்ட்ரி கெனாலுக்கு இன்னொரு பைப்புக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஈசோஃபேகஸ். இதுக்கு ஃபால்ஸ் ராங் ஆன்சர். இது ட்ரூ கிடையாது. அப்போது ஃபுட் பைப்புக்கு அனதர் ஒன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ இது ஃபால்ஸ் ஆன்சர். Fourth question. The thin tube-like structures which are the component of circulatory system are called blood vessels. Okay. அப்போது இந்த thin tube-like structures which are the component of circulatory systems are called blood vessels. இது wrong answer. ரொம்ப தின்னாக இருக்காது, திக்காகவும் இருக்கும் அந்த blood vessels. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா wrong answer, false. பிகாஸ் blood வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ன்றனால ஸோ இட் கிவ் மோர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி. ஸோ அதனால் இந்த பிளட் ஆனது நல்ல ஒரு திக்கான ஒரு கவரிங் பிளட் வெசல்ஸில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு த பிரெயின், த ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ் ஃபார்ம் த நர்வஸ் சிஸ்டம். இட் இஸ் அ ட்ரூ ஆன்சர். இது ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. இப்போது மூளையும் ஸ்பைனல் கார்டு தண்டுவடமும் நரம்பு சிஸ்டத்தினால தான், நரம்பு மண்டலத்தினால தான் உருவாகுது. ஓகே, இட் இஸ் அ wrong true answer. Okay, then fourth question, match the following. So ear, skeletal system, diaphragm, heart, lungs, இதுக்கெல்லாம் என்னென்ன சரியான ஆன்சர் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, இயர் சவுண்டை வந்து ஹியர் பண்ணக்கூடியது. ஸோ இயர் இஸ் ஒன் ஆஃப் த சென்சரி ஆஃப் சவுண்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் சவுண்ட். ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்க கொடுக்கறது தான் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டயாஃப்ரம். ஸோ டயாஃப்ரம் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளாட் மசில்ஸ். ஸோ டயாஃப்ரம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் மீடியன் ஆஃப் த ஜஸ்ட் கேவிட்டி அண்டு ஸ்டொமக் கேவிட்டி. ஏன்னா ஜஸ்ட் கேவிட்டி ஸ்டொமக் கேவிட்டி ரெண்டு செப்பரேட் சேம்பர்ஸாக பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான் டயாஃப்ரம் அப்படிங்கிறது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ஓகே, கார்டியாக் மசில் தான் அதுக்கு ஆன்சர். தென் லங்ஸுக்கு ஏர் சாக்ஸ், லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லோபில் 300 மில்லியன் நம்பர் ஆஃப் லோப்ஸ் அந்த ஏர் சாக்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு alveoli. ஓகே, நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்சஸ். ஃபர்ஸ்ட் கொஷினு, இதில் ஃபஸ்ட்டு நம்ம மவுத்து சொல்லணும். அண்ட் தென் மவுத்து, பேரிங்ஸு, அண்ட் தென் ஈசோபேகஸ், அதுக்கடுத்து ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அண்டு ரெக்டம், ஆனஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அது சீக்வன்ஸு. ஃபஸ்ட்டு மவுத்து, ரெண்டாவது பேரிங்ஸு, மூணாவது ஈசோபேகஸ், 4 ஸ்டொமக்கு, 5 ஸ்மால் இன்டெஸ்டைன், 6 லார்ஜ் இன்டெஸ்டைன், 7 ரெக்டம், அந்த லாஸ்ட் ஒன் ஆனஸ். ஓகே, திஸ் இஸ் அ கரெக்ட் சீக்வன்ஸு. அண்ட் தென் செகண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிட்னிலேருந்து யூரிட்டர் டெவலப் ஆகும். யூரிட்டருக்கு அடுத்து முடியக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்டு யூரினரி பிளேடர். அந்த யூரினரி பிளேடர் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்டு யூரித்ரா. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கிட்னி, ரெண்டாவது யூரிட்டர், தேர்டு யூரினரி பிளேடர், அண்ட் லாஸ்ட் ஒன் யூரித்ரா. இதுதான் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அனாலஜி. த ஆர்டரிஸ் கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ஹார்ட், டேஸ் கேரி பிளட் ஃப்ரம் டு த ஹார்ட். அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லேருந்து யார் வந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகிறோன்னா அயோட்டா. ஓகேவா, அயோட்டாலேருந்து ஹார்ட்லேருந்து அயோட்டா தான் பிளட்டை பாடி முழுசும் எடுத்துகிட்டு போகுது. ஓகே, லங்ஸ் இஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், டேஸ் இஸ் எ சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுக்கு ஹார்ட், HEART, ஹார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு, ஆர்கன்ஸ். ஓகே, என்சைம் டைஜஸ்டிவ் கிளான்ஸு, அண்ட் தென் ஹார்மோன்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ். அப்போ எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆனது ஹார்மோன்ஸ் தான் இது செக்ரேட் பண்ணுது, டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஆனது என்சைம் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிவ் எ வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸு, கிவ் ஷார்ட் ஆன்சர், இதுக்குண்டான கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம ஆன்சர் எழுதி நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.